ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தையை பெத்துக்க கூடாதுன்னு சொன்னது கூட அவ ஒரு வார்த்தை கூட பேசாம மணமேடைக்கு வந்து நிக்கிறா. இந்த மாதிரி ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். இதுல கொஞ்சி கொலாவி உள்ள வேற பெத்துக்கணும்னா எப்படி? நிறுத்தலாம். இது வரைக்கும் நீ பேசினதால ஏன் பொறுமையா கேட்டு இருந்த தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் காரணம் நீ சொன்னதுனால. ஆனா ராசாத்தி பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. வெளியே போடா. இந்த கல்யாணம் நடக்கும். சென்னைக்கு போயிருக்க என் பையன் இனியன் வந்த உடனே ராசாத்தி கழுத்துல தாலி கட்டுவான். ஏய், இங்க பாரு பொன்னி, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எல்லார் முன்னாடியும் பாரிவேந்தர் வாக்கு கொடுத்திருக்காரு. மங்கை எதையாவது பேசி கெடுத்தாலும் நீ விட்டுடாத. இல்லன்னா அப்புறம் நீதான் காலத்துக்கும் அந்த குண்டச்சிக்கு சோத்த வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்கும் இல்லாத மாற்றம் இன்னைக்கு உங்ககிட்ட பாக்குறேன். எப்பவுமே நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்ம சொந்தம்னு பேசிதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா முதல் முறையா என் பையன் வாழ்க்கைன்னு சுயநலமா பேசுறத பாக்குறேன். எப்ப வந்துச்சு இந்த சுயநலம்? இனியும் உனக்கு மட்டும் பையன் இல்ல, எனக்கும் தான் பையன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? அப்ப இப்படி ஒரு விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவனுக்கு துணையா யார் வந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் ராசாத்தி மேல பரிதாபப்பட்டாலும் உதவி செய்யல. அவளை மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாம பாக்கியம் செஞ்சிருக்கணும். உங்க எல்லாருக்கும் ராசாத்தியோட உருவம் மட்டும் தான் தெரியுது. ஆனா அவன் மனசை யாருமே பார்க்காம விட்டீங்க. தன்னை கட்டிக்க போறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கிற ஆசையே இருக்க கூடாதுன்னு சொன்னப்ப எந்த பொண்ணா இருந்தாலும் கோவப்பட்டிருப்பான். ஆனா ராசாத்தி தன்னோட எல்லா ஆசைகளும் போனாலும் பரவாயில்ல, தீபாவுக்கு ஒரு அம்மாவா இருக்கிற சந்தோஷம் மட்டும் போதும்னு நினைச்சா. அவ மனசு இன்னமும் உனக்கு புரியல. அந்த குழந்தை எப்படி ராசாத்திய தனக்கு ஒரு அம்மாவா இருப்பான்னு நினைச்சுச்சோ, அதே மாதிரிதான் ராசாத்தி எனக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பான்னு முடிவு பண்ணேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். என் பையன் கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும். யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. என் முடிவு உனக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா என் பையன் இந்த அப்பாவோட முடிவை புரிஞ்சுக்குவான். நில்லுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன உயிரோடைய பார்க்க முடியாது. நான் இவ்வளவு சொல்லியும் ஒரு பொண்ணாவும் நீ புரிஞ்சுக்கல, ஒரு அம்மாவும் புரிஞ்சுக்கலங்கிற போது என் பையன் வாழ்க்கைக்காக நான் தனிமரமா கூட நிக்க தயார். கடைசி அவங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். கல்யாணம் ஆகி இத்தனை நாளும் நான் ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதான் இருக்கும் நீ நம்புன. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் நம்பு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதையும் மீறி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏதாவது பண்ண அப்புறம் என்ன நீ உயிரோட பார்க்க மாட்ட.
பாரி, உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பண்றவன் நீ. நம்ம இனியனோட வாழ்க்கை அவசரப்படாம ஒரு முடிவெடுப்பா. அண்ணா, உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணுங்க. எனக்கும் பாண்டியனுக்குமான உறவு என்னோட முடிஞ்சிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இன்னும் முடியல. இன்னும் பல தலைமுறை தொடரும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத ராசாத்தி. இந்த கல்யாணம் நின்னது கூட நல்லதுக்கு நினைச்சுக்க. மனசுக்குள்ள விஷத்தை வச்சுட்டு இருந்த ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிருந்தீன்னா உன் வாழ்க்கையே நரகமாயிருக்கும். நீ சந்தோஷமா மகாலட்சுமி மாதிரி வாழணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கான். வர்ற முகூர்த்தத்திலேயே உனக்கும் இனியனுக்கும் கல்யாணம். இது யாராலையும் நிக்காது. இது சத்தியம். சென்னைக்கு போயிருக்கிற இனியும் வந்துருவான். நாளைக்கே நிச்சயார்த்தத்தை உங்க வீட்டுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கடைசியில இந்த கல்யாணம் மாதிரியே ஆயிடாதுல்ல. ஏன்னா உங்க வாக்க நம்பிதான் எல்லாரும் இருக்கும். என் வாக்கு மாறவே மாறாது. ராசாத்தி கழுத்துல என் மகன் இனியன் தாலி கட்டுவான். நாளைக்கே குடும்பத்தோட வந்து உங்க வீட்டுல நிச்சயம் பண்றோம். ராசத்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிருக்கானோ அதுபடி நடக்கும். அதுக்கும் மேல உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே உண்டு. கவலைப்படாம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. கபிலா, காயத்துக்கு மருந்து போட்டுடா. ரொம்ப முடியலனா எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடு. சரியா? சரிம்மா.
அடி பலமா இருக்குடா. லேசான காயம்தான்க்கா, சரியாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. இவ்ளோ வலிய வச்சுக்கிட்டு உன்னால எப்படிடா பொய் சொல்ல முடியுது? ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துருது, அதுல எங்க அக்கா அனுபவிக்க இருந்த வேதனையிலிருந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு இருக்கிற வலி ஒண்ணும் தெரியலக்கா. இனிமே இந்த மாதிரி கஷ்டம் என்னால வராம இருந்தா சரி. அக்கா, உனக்கு என்னைக்கும் கஷ்டம் இல்லக்கா. எதையும் நினைக்காம நீ போய் ரெஸ்ட் எடுக்கா. சரி. இந்த கல்யாணம் நடக்கும். சென்னைக்கு போயிருக்க என் பையன் இனியன் வந்த உடனே ராசாத்தி கழுத்துல தாலி கட்டுவான். இறங்கு. என்ன தீக்ஷி, என்னமோ புதுசா வந்த மாதிரி பாத்துட்டு இருக்க? உண்மையிலேயே புதுசா வந்த ஃபீல் தான் எனக்கு இப்போ. ஃபர்ஸ்ட் நான் வந்தப்ப என் மனசுக்குள்ள எந்த ஃபீலிங்கும் இல்ல. டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்தேன். ஆனா இப்போ உன் காதலியா வரப்போ மனசு படபடன்னு அடிக்குது. நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? இப்பதான் நம்ம காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள கிளைமேக்ஸ் வந்துட்ட. நானே எவ்வளவு கற்பனையில இருக்கேன் தெரியுமா? இருந்தா இப்படிதான் லவ்வர்ஸ் இருக்கணும்னு இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி உன்னை கைக்குள்ள வச்சு தாங்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னடா அண்ணா அதுக்குள்ள எண்டு கார்டு போட்ட. இதோ பாரு, இப்ப ஒன்லி காதல். கல்யாணத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு, அதுக்கு நிறைய தடையும் இருக்கு. ஐயோ, நான் சொல்ல வந்ததே வேற. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் தெரியும்ல, அவனுக்கு முதல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும், அதுக்கு அவனை ஓகே சொல்ல வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம். நீ என்னடாண்ணா? சரி வா, நம்ம உள்ள போலாம். உன்னை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆவாங்க, பார்க்கலாம். என்ன ஐடியா, திரும்பி வந்துட்டீங்க? அப்பா, ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த ஃப்ளைட் புக் பண்ற வரைக்கும் அங்கே இருக்க வேணான்னு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்ப்பா. சாரி அங்கிள், நெக்ஸ்ட் ஃப்ளைட் புக் பண்ற வரைக்கும் நான் இங்க தங்கலாமா? என்ன கேள்விமா இது? இது ஓ வீடு, நீ எப்ப வேணா வரலாம், எவ்வளவு நாள் வேணா தங்கலாம். மங்க, தீக்ஷி தங்கி இந்த ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு? அப்படியே தாங்க இருக்கு. சரி, அங்கேயே தங்கட்டும். மங்கை, அப்படியே இனியன் கிட்ட நடந்தது சொல்லிடு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? ஏன் யோசிக்கிற? எப்ப இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும், அதை இப்பவே சொல்லிடு. என்ன விஷயமா? ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. சொல்லுங்கம்மா. உன் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இல்லையா? உனக்கும் ராசாத்திக்கும் நாளை காலை நிச்சயதார்த்தம். அப்பா, என்ன சொல்றீங்க? உனக்கும் ராசாத்திக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தம்.
தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல சங்கர் ராசாத்திய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாலிய தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி உங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. பா நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. அண்ணே, அப்பா சும்மா தானே சொல்றாரு. அவரு பொய் தானே சொல்றாரு. சொல்லுண்ணே. இல்ல இனியா, உண்மைதான் சொல்றாரு. இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா இனியன்? நிஜமாவே உங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. இனியா, என்ன இது? என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. யார கேட்டு நீங்க இப்படி வாக்கு கொடுத்தீங்க? எப்படி நான் அந்த குண்டச்சியை கட்டிக்குவேன் நீங்க நினைச்சீங்க? அவ கூட ஒன்னா போட்டோலயே சேர்ந்து நிக்க முடியாது. அப்படிப்பட்டவளோட வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழ்வேன் நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? நான் உன்னை என் பையனை மட்டும் பார்க்கல, என் கௌரவனி, என் உயிர் ராணி. அப்படிப்பட்ட உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் எனக்கு தெரியாதா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் வாக்கு கொடுத்ததுதான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க கொடுத்த வாக்குக்காக என்னையே பலிகேடாக்குறீங்க. அப்படி உங்க வாக்கு தான் முக்கியம்னா வீட்டுக்கு மூத்தவன் குமரன் இருக்கான், ஆஞ்சநேயர் பக்தன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. டேய், யாருக்கு எப்போ எதை பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியும். நீ போய் நாளைக்கு நடக்க போற நிச்சயத்துக்கு ரெடியாகு. வாங்க, அவனை உள்ள கூட்டு போ. வான்னு சொல்றேன்ல தீக்ஷி, வா. பாரு, நடக்க கூடாதெல்லாம் நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கு. நீ பேசுனதுல தப்பு இல்ல. ஆனா வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்த்திருக்கணும். வீட்டுல மூத்த பையன் இருக்கும்போது இளையவனுக்கு கல்யாணத்தை வச்சா அது அவ்வளவு நல்லா இருக்காது தம்பி. இந்த நிக்கிறானே, இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்திருந்தா தப்பு இல்ல. ஆனா இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு ஊர் உலகம் பெரியவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதான் அவனை விட்டுட்டு சின்னவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு குமரனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. தம்பி, முதல்ல குமரனுக்கு ஒரு பொண்ணு பாப்போம். அமைஞ்சதும் உடனே 2 பசங்களுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிருவான். அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. சரியா சொன்னீங்க. 2 பேருக்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் நம்ம குடும்பத்தை பெருமையா பாப்பாங்கல்ல. நான் சொல்றது சரிதானே தம்பி? நீங்க சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. குமரனுக்கும் ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பாப்போம். 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்தில் பண்ணிடுவோம். அது வரைக்கும் இனிய ராசாத்தி நிச்சயார்த்தத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைப்போம். கண்மணியை காதலிக்கிற விஷயத்த சீக்கிரமே வீட்டுல சொல்லிடணும். இல்லன்னா இனியனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும். சொல்லுமா. அடியே பொன்னி, இங்க ஒரு பூகம்பமே வந்துருச்சுடி. என்னன்னு சொல்லுமா. இனிய ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். வந்தவனுக்கு ராசாத்திக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் தெரிஞ்சு ஒரே ரகலை. என்னமா சொல்ற? ஆமாண்டி, நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எப்பாடு பட்டாவது அந்த குண்டச்சி கல்யாணத்தை நடத்தி முடிச்சுடு. எனக்கு என்னமோ அந்த பாரிவேந்தர் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்ல. மா, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடுச்சு. என்ன ராசாத்தி ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, சங்கரை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்படல. ஆனா அவங்களாதான் வந்து கேட்டாங்க.
குழந்தை தீபா என் கூட ரொம்ப பாசமா ஒட்டுக்கிட்டு என்ன அம்மான்னு கூப்பிட்டா. எல்லா பொண்ணுக்கும் தனக்கு வரப்போற புருஷன் நல்லவனா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சங்கர் ஒன்னும் நல்லவன் இல்லைனாலும் என்ன அவன் ஏத்துக்கிட்டான். நானும் இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நடந்த சம்பவங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னமோ நடந்துருச்சு. இனியனோட எனக்கு கல்யாணம்னு சொன்னப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கு நல்லது நடக்குதுங்கிறதுக்காக ஒரு தவறு நடக்கிறத நாம அமைதியா பாத்துட்டு இருக்கிறதும் தப்பு தானம்மா. இப்ப நான் என்ன செய்யணும்? ஏன் எதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்காத. எது நடக்குதோ அது சரியாதான் நடக்குது. யாரு எங்க தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிளைய கொண்டு வரவே முடியாது. இத பாரு, எதுவும் சொல்லி இந்த காரியத்தை கெடுத்துறாது ராசாத்தி. உன் வாய மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு. அத்த, உங்களுக்கே தெரியும், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஊர் உலகத்துல வெறும் வாய்க்கு அவல் கிடைச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவளுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படாம இருக்கிறதுக்கு பாரி ஐயா காப்பாத்திருக்காரு. அத புரிஞ்சுக்காம அவ என்னமோ பேசிட்டு இருக்கா. ஏன் அத்த, அவதான் சின்ன பொண்ணு, பேச தெரியாம பேசிட்டு இருக்கானா? பெரியவங்க நீங்க எடுத்து சொல்ல வேண்டாம். அவளை பேச விட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள இனியனை பத்தி எங்க வேணாலும் கேட்டு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான். இவளுக்கு எடுத்து சொல்லுங்க அத்த. இது பாரு ராசாத்தி, நீ அடிக்கடி ஒரு கனவு காணுவல்ல, அந்த ராஜகுமார யாருன்னு நினைக்கிற? அது இந்த இனியன் தான்.